கனமழையினுடைய தீவிரம் மிக அதிகமாக பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மழை பொழிவுகள் ரொம்ப தீவிரமாக தமிழ்நாட்டில் எதிர்பார்க்க போகிறோம். ஏன்னா எந்தெந்த மாவட்டங்கள்ல இந்த வலுவான கனமழை, எந்தெந்த மாவட்டங்கள்ல லேசான மற்றும் மிதமான மழை பொழிவுன்னு சொல்லி எல்லாமே நம்ம பார்க்கலாம். நீங்க நண்பர்களே மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்க. வரக்கூடிய நேரங்கள் மற்றும் நாட்களிலும் பெரும்பாலான இடங்களில் விட்டு விட்டு பரவலாக மழை பொழிவுகள் தீவிரமாக இருக்கும். தமிழகத்தில் 16 மாவட்டங்களில் உறுதியாக கனமழையானது வெளுத்து வாங்க வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. அதனால எந்தெந்த மாவட்டங்கள் எல்லாம் மிதமான மழை, எங்கெல்லாம் கனமழை, நேற்றைய தினங்கள் அதாவது கடந்த 24 மணி நேரத்திலையும் திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு சில இடங்கள்ல நமக்கு பரவலாக மழை பொழிவு கிடைச்சிருக்கு. 2 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் திருநெல்வேலி மாவட்டங்கள்ல பதிவாகியிருக்கு. இன்னொரு பக்கம் கொடைக்கானல்ல 6 டிகிரி செல்சியஸ் தாங்க, ரொம்ப ரொம்ப குறைவான வெப்பநிலை கொடைக்கானல் பகுதிகளில் பதிவாகியிருக்கு. மிக மோசமான ஒரு வானிலை. ஒரு பக்கம் குளிருடைய தாக்கம், இன்னொரு பக்கம் கணிசமான மழை பொழிவினுடைய தீவிரமும் அதிகரிச்சிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இனி வரப்போகிற நாட்களிலும் மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கு என்பதை மறக்காம நீங்க தெரிஞ்சுட்டு போங்க. எந்த தேதிகள் நமக்கு மழை கிடைக்கும், எப்போ வரைக்கும் பனிப்பொழிவு இருக்கும், எப்போ கோடை காலம் தொடங்கும் அப்படிங்கிற எல்லா தகவலையும் இந்த வானிலை இருக்கையில நீங்க கேட்டு பயன்பெறுங்க. நீங்க எல்லாருமே லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனல்ல ஸ்டோர்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் தனியாகவே கொடுத்துருக்குறோம். உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா பொருட்கள் வந்து விற்பனை போயிட்டு இருக்கு. 50% முதல் 90% வரைக்கும் உங்களுக்கு ஆஃபர்ஸ் நம்ம கொடுத்துருக்குறோம். நிறைய பேர் வாங்கி பயன்பெற்று வரீங்க. ஸோ உங்கள் எல்லாருக்குமே அந்த கூப்பனுமே அதில் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருப்போம். ஸோ நீங்கள் ஸ்டோர் போயிட்டு ஏதாச்சும் ஒரு பொருளை கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கு தேவையான பொருளை நீங்கள் ஆர்டர் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி பொறுத்த வரைக்கும் நிலவுகிறது. ஏன்னா எதனால இந்த 16 மாவட்டங்கள்ல உறுதியான மழை பொழிவு கனமழை வந்து தீவிரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பலரும் கேட்டிருந்தீங்க. இந்த தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகள் மேல தற்போதைய நிலவரப்படி நமக்கு ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியானது நிலவி கொண்டிருக்கு. இதனாலேயே நமக்கு கணிசமாக நமக்கு மழை பொழிவுகள் ஆங்காங்கே வந்து எதிர்பார்க்க முடியும். ஆனா இன்னும் நமக்கு நாட்கள் போக போக இன்னும் நிறைய இடங்கள்ல மழை வாய்ப்புகளை அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கும். இதன் காரணமாக தமிழகத்தில் வருகிற நாட்களில் பரவலாக கனமழையும், கடலோர மற்றும் கடலொட்டிய மாவட்டங்கள் உங்களுக்கே தெரியும் கடலோர மற்றும் கடலொட்டிய மாவட்டங்கள் எந்தெந்த பகுதி அப்படின்னு சொல்லி அங்க எல்லாமே நமக்கு வந்து வலுவான கனமழையும், மற்ற இடங்கள்ல பரவலாக லேசானது முதல் மிதமான மழையுமாக பதிவாக போகிறது. ஜனவரி 24ஆம் தேதி மாலை அல்லது இரவு நேரங்கள், ஜனவரி 24ஆம் தேதி மாலை அல்லது இரவு நேரங்களில் மழை வாய்ப்புகள் கணிசமாக தொடங்க ஆரம்பிக்கும். அதுதான் நம்ம பார்க்கணும். ஏன்னா எந்தெந்த நேரங்களில் நமக்கு மழை தொடங்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லி ஆகணும். ஜனவரி 24ஆம் தேதி அன்று மாலை அல்லது இரவு நேரத்தில் கணிசமாக லேசான மற்றும் மிதமான மழையாக அதிகரிக்க தொடங்கி அதுக்கப்புறம் 25ஆம் தேதி வலுவான கனமழையும், 26ஆம் தேதி மீண்டும் லேசானது முதல் மிதமான மழை இரவு நேரங்கள் வரைக்கும் பரவலாக விட்டு விட்டு நீடித்து மழை ஓய்வு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால ஜனவரி 24 இருந்து 26 வரைக்கும், அதனாலதான் உங்களுக்கு நேரமும் நம்ம குறிப்பிட்டிருக்கிறோம், மாலை அல்லது இரவு நேரம். அப்புறம் 25 நாள் முழுவதும், ஜனவரி 25 வந்து நாள் முழுவதும் விட்டு விட்டு கனமழையாக இருக்கும். ஜனவரி 26 வந்து லேசான மழை மிதமான மழை மட்டும் பதிவாகிட்டு மழை ஓய்வு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆகவே எந்தெந்த மாவட்டத்துல இந்த மழை பொழி வலுவாக இருக்கும் அப்படின்னா, முதலாவதாக கடலோர மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டுல வந்து மிதமான மழையை மட்டும் எதிர்பாருங்க. ஏன்னா ரொம்ப தீவிரமான கனமழை இருக்காது, மிதமான மழையாக இருக்கும். விட்டு விட்டு மழை கிடைக்கும். ஒரு 1/2 மணி நேரத்துல இருந்து 40 நிமிடங்கள் வரைக்கும் விட்டு விட்டு பரவலாக மழை வாய்ப்புகள் இருக்கும். ஆனா நீங்க கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சியில் எடுத்துக்கிட்டீங்கன்னா 1 மணி நேரங்கள் வரைக்கும் மழை பொழிவு இருக்கும். சில இடங்கள்ல வலுவான கனமழையும், சில இடத்துல மிதமான மழை பொழிவாகும். கடலூர், கள்ளக்குறிச்சி, புதுச்சேரி, காரைக்கால், விழுப்புரம் இது போன்ற இடங்கள்ல ஒரு 45 நிமிடங்கள் முதல் 1 மணி நேரம் வரைக்கும் பரவலாக நல்ல ஒரு வலுவான மழை பொழிவுகள் தொடர்ந்து இந்த 2-3 நாட்கள் 24லேருந்து 26க்குள்ள எதிர்பார்க்க முடியும். பெரும்பாலான மாவட்டங்களில் பரவலாக மழை பொழிவும் கணிசமாக தீவிரமடையும். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது டெல்டா மாவட்டங்கள். டெல்டா மாவட்டங்கள்ல மயிலாடுதுறை, நாகை, தஞ்சை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, புதுக்கோட்டையில குறிப்பா மயிலாடுதுறை, சீர்காழி, தரங்கம்பாடி, காரைக்கால், நாகூர், நாகப்பட்டினம், வேளாங்கண்ணி, வேதாரண்யம் உள்ளிட்ட பகுதிகளில் 25, 26ல வலுவான கனமழையும், தஞ்சாவூர், திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, புதுக்கோட்டையில் லேசான மற்றும் மிதமான மழை மட்டும் எதிர்பாருங்க. சாரல் மற்றும் மிதமான மழையாக இந்த தேதிகளில் மட்டும் எதிர்பார்க்கப்படுது. அடுத்ததாக வட தமிழக உள் மாவட்ட பகுதிகள், உள் மாவட்டங்களில் கணிசமாக நமக்கு லேசான மற்றும் மிதமான மழை மட்டுமே எதிர்பார்க்க முடியும்.
சேலம், கரூர், நாமக்கல், திருப்பூர், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், அதேபோல வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி உள்ளிட்ட பெரும்பாலான பகுதிகளில் பனிப்பொழிவு ரொம்ப தீவிரமாக இருக்கும். உதாரணமாக நீங்கள் திருத்தணி பகுதிகள் எடுத்து பாருங்க, வெறும் 15 டிகிரி செல்சியஸ் மட்டும்தான் கடந்த 24 மணி நேரத்தில் பதிவாகியிருக்கு. அப்போ இதிலிருந்தே நமக்கு தெரியும் எத்தனை டிகிரி செல்சியஸ் பாருங்க வெப்பநிலை பதிவாகியிருக்கு அப்படின்னு. அதனால உள் மாவட்ட பகுதிகளில் நிறைய இடங்கள்ல மழை வாய்ப்பை விட பனிப்பொழிவு தான் ரொம்ப தீவிரமாக இருக்கும் அப்படிங்கிற அறிவிப்புகளையும் உங்களுக்கு இந்த நேரத்தில் நம்ம சொல்லிடுறோம். ஏன்னா உள் மாவட்ட பகுதிகள் சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை உள்ளிட்ட எல்லா மாவட்டங்களிலும் பனிப்பொழிவு பொறுத்தவரை 15 டிகிரி செல்சியஸ்லேருந்து 17 டிகிரி செல்சியஸாக பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சில இடங்களில் இயல்பில் இருந்தும் குறைவான வெப்பநிலை தான் நமக்கு வந்து தமிழ்நாட்டில் பதிவாகக்கூடும். வரக்கூடிய பிப்ரவரி 2வது 3வது வாரம் வரைக்கும் இந்த பனிப்பொழிவு தொடர்ந்து நீடிக்க போகுது. ஒரு மாதத்திற்கு பனிப்பொழிவு தொடர்ந்து நீடிக்கும். அதுக்கப்புறம் தான் கோடை வெயில் அப்படிங்கிறது பகல் நேரங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக தீவிரம் காட்ட ஆரம்பிக்கும். மார்ச் முதல் வாரத்திலிருந்து கண்டிப்பாக இந்த வருஷம் கோடை வெயிலுடைய தாக்கம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். கண்டிப்பாக அப்போ நம்ம உங்களுக்கு கோடை காலம் எப்படி இருக்கும், எப்படிப்பட்ட ஒரு மழை பொழிவு, கோடை மழை, வெப்பசலன இடி மழை எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதுலாம் நிச்சயம் நம்ம பார்க்கலாம். தமிழகத்தில் 24லிருந்து 26 வரைக்கும் பரவலாக உள் மாவட்டங்களில் லேசான அல்லது மிதமான மழை மட்டும் அதிகபட்சம் பகுதியாக இருக்கும். மற்றபடி பனிப்பொழிவு தான் ரொம்ப அதிகமாக இருக்கும் உள் மாவட்டங்களில். அடுத்ததாக தென் மாவட்டங்களை நீங்கள் பார்க்கும்போது மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரத்தில் இன்னைக்கோ நாளைக்கோ மழை எதிர்பார்த்தீங்கன்னா அது வராது. ஏன்னா 25, 26ல் மட்டும்தான் லேசான மற்றும் மிதமான மழை வரப்போகிறது. மற்றபடி வெள்ளப்பெருக்கு, வெள்ள அபாய எச்சரிக்கை கண்டிப்பாக கிடையாது. ரெட் அலர்ட் கொடுக்கப்படுமான்னு கேட்டிருக்கீங்க. ஏதாச்சும் ஒரு மாவட்டத்துக்காவது ரெட் அலர்ட் இருக்குமா அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் கேள்விகள் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக எந்த மாவட்டத்திற்கும் ரெட் அலர்ட் கிடையாது. லேசான மற்றும் மிதமான மழை மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியில் அறிவித்த தேதிகளில் 24 முதல் 26க்குள்ள பரவலாக லேசான மழையும் மிதமான மழை மட்டும் எதிர்பார்க்கலாம். மேற்கு தொடர்ச்சியில பகுதியாக லேசான மற்றும் மிதமான மழையாக இருக்கும். தேனி, தென்காசி, நீலகிரி, கோயம்புத்தூர்ல என பெரும்பாலும் உள் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சியெல்லாம் வந்து பனிப்பொழிவு தான் அதிகமாக இருக்குமே தவிர மழை ரொம்ப அதிகம் தீவிரம் இருக்க போகிறது கிடையாது. தென் மாவட்டங்களில் கடந்த 24 மணி நேரத்தில் பெய்த மழை அளவு நம்ம பார்க்கலாம். திருநெல்வேலி மாவட்டத்தில் ஊத்து அப்படிங்கிற பகுதிகளில் 2 சென்டிமீட்டர் மழையும், நாலுமுக்கு பகுதியில் 1 சென்டிமீட்டர் மழையும், காக்காட்சி பகுதியில் 1 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகி இருக்கிறது. வரப்போகிற நாட்களில் மேலும் பல்வேறு மாவட்டங்களில் இந்த மழை வாய்ப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக அதிகரிக்கும். இது ஆரம்பம் தான். இன்னும் போக போக இன்னும் நிறைய மாவட்டங்கள் நம்ம போட போகிறோம். ஏன்னா ஒரு 10லிருந்து 16 மாவட்டங்கள் வரைக்கும் நல்ல ஒரு மழை தீவிரம் இருக்க போகுது வரக்கூடிய நாட்களில். அதனால் எதிர்கொள்றதுக்கு தயாராக இருங்க. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான குறைஞ்சபட்ச வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் திருத்தணியில் 15 டிகிரி செல்சியஸும், கொடைக்கானலில் 6 டிகிரி செல்சியஸுமாக நமக்கு வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் பதிவாகி இருக்கு. இதுதான் தமிழ்நாட்டிலேயே ரொம்ப குறைஞ்சபட்ச வெப்பநிலை நேற்றைய தினங்களில் பதிவானது. இன்னும் நமக்கு வந்து பனிப்பொழிவு தீவிரம் இருக்கும். வரக்கூடிய இன்னும் ஒரு 2 வாரத்துக்கு பனிப்பொழிவு குறைய வாய்ப்பு இருக்காது. அதனால தயவு செய்து கவனமாக இருந்துக்கோங்க, உஷாரா இருங்க. நண்பர்களே, நீங்க எல்லாருமே ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கை பெற்றுக்கொள்ளுங்க. வருகிற நாட்களில் மழை வாய்ப்புகள், மழையினுடைய தீவிரம் எப்படி இருக்கும் என்று ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். நம்ம சேனல்ல ஸ்டோர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதில் போனீங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு தேவையான பொருட்கள் நீங்க வாங்கி பயன்பெறுங்க. 50%லேருந்து 70% வரைக்குமே டிஸ்கவுண்ட் சேல் போயிட்டு இருக்கு.